வணக்கம் பெற்றோர்களே. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நம்ம ஔவையார் பாடல் படி மனப்பழக்கம் பயிற்சி பற்றிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இன்னைக்கு நாம உங்க குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா வந்து இந்த பதிவை வந்து பெற்றோர்கள் மட்டும் பார்த்தா நல்லது. ஏன்னா இந்த சில டெக்னிக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டாம்னு பார்க்குறேன். பட் இருந்தாலும் பார்த்தா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து பாதிக்கிறதுன்றதுல அது வந்து சரி இன்வால்வ் ஆகியிருக்கிற ஃபேக்டர்ஸ், நம்ம இன்புட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக வந்து 4 விஷயம் இருக்குது. நம்பர் 1, நீங்கள் பெற்றோர் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட், உங்களுடைய ஃபாலோ. 2வது வந்து ஸ்கூல், பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிஸ்டம், அவங்க எப்படி வந்து இந்த அந்த சிலபஸ் வந்து எப்படி வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க குழந்தைங்களோடன்றது. 3வது டீச்சர்ஸ், அந்த டீச்சர்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் பாடம் எடுக்கிறாங்களோ அந்த டீச்சர்ஸ். 4வது வந்து நம்ம குழந்தைங்களோட இன்வால்மெண்ட். அறிவுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவுன்றது எல்லாமே ஒன்று தான். எக்ஸப்ட் அந்த ஆர்டிசம் அந்த மாதிரி கொஞ்சம் பிறவி குறைபாடு இருக்கிற குழந்தைங்க. மற்றபடி எல்லா குழந்தைங்களும் அறிவில் வந்து எந்த பஞ்சமும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அதனால் வந்து அதனோட கேள்வியே கிடையாது. ஸோ இந்த 4 விஷயம்தான். நாம, குழந்தைங்க, பள்ளிக்கூடம், அந்த டீச்சர்ஸ். இப்போ இந்த 4ல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அந்த ஃபாலோ அப் இதெல்லாம் வந்து ஒரு டவுட் இருக்கு, நம்ம சரியா பண்ணுவோமான்ட்டு. அதனால அதை நம்ம ஒதுக்கி விடுறோம். குழந்தைங்களை சரியா பெர்ஃபார்ம் பண்றாங்களான்றது ஒரு டவுட் இருக்கு, அதுலயும் நம்ம ஒதுக்கி விடுறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்றோம், கடைசியா ஸ்கூலு, அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ். ஸோ நல்ல ஸ்கூல், பெரிய ஸ்கூல், நல்ல ஃபீஸ் அதிகமாக கட்டக்கூடிய ஸ்கூல். ஸோ இப்படி தேர்ந்தெடுத்து நம்மளால முடிஞ்சது வரைக்கும், அதாவது நம்மளால 50,000 60,000 கட்ட முடியும்னா அதை தாண்டி இன்னொரு 20,000 எக்ஸ்ட்ராவா வச்சு ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்குறது. அந்த ஸ்கூல் பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இவங்க வந்து +2ல் வந்து இவ்வளோ மார்க் எடுத்து இவ்வளோ இதில் பாஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 10th வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸை அவங்க நிறைய இது பண்ணியிருப்பாங்க, ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம். சரி, ஓகேங்களா? சரி, நீங்கள் சேர்த்துட்டீங்க, நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களோட இஷ்டம், பெற்றோர்கள், பிள்ளைகள், நம்ம அது குறை எதுவும் சொல்லலை. ஆனால் உங்கள் சைடு, நீங்கள் உங்கள் குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ், இன்வால்வ்மெண்ட், இப்போ இந்த ரெண்டுமே எங்கே உதவுனா, எங்கே வரும்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் சரியான ஸ்கூல் இல்லை, சரியான அளவுக்கு டீச்சர்ஸ், குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெண்டுக்குமே டெவலப் ஆகலைன்னா என்ன நடக்கும்? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நிறைய பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற சிஸ்டம் வந்து ஒரு வெகுஜன சிஸ்டம்னா பர்டிகுலரா ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ண முடியாது. ஒரு ஸ்கூல் வந்து பர்டிகுலரா சில சிஸ்டத்தை வந்து அவங்களுக்கே ஸ்பெசிஃபிக்கா குழந்தைங்களை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி சிஸ்டம் வைக்கல. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படி வைக்க முடியாது, ஒரு வெகுஜன சிஸ்டம் அப்படி இருக்கு. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ல வந்து நிறைய வைக்கிறாங்க, பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. இப்போ இதெல்லாமே தாண்டி குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? குழந்தைங்களோட இன்வால்மெண்ட் இருக்குல்ல, குழந்தைங்களோட இன்வால்மெண்ட், பெற்றோர்களோட இன்வால்மெண்ட், இது ரெண்டையுமே வந்து ஒரு மேஜர் கிரைட்டீரியான்றது நம்ம வந்து மறந்துட்டோம் நிறைய விஷயங்கள்ல. சரி, பரவாயில்ல, விட்டுருவோம். இப்போ எல்லாமே நடந்துச்சு, நம்ம குழந்தைங்களை சேர்த்தாச்சு ஸ்கூல்ல, அவங்க போயிட்டு வராங்க, ஃபீஸ் கட்டியாச்சு, இல்லை பாதி கட்டணும், இது எல்லாமே இருக்கு. இப்போ இதை தாண்டி நம்ம குழந்தைங்களோட இன்வால்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதும், நம்மளுடைய ஃபாலோ அப் இன்க்ரீஸ் பண்றதும் எப்படி, இதை பத்தி மட்டும் தான் இன்னைக்கு பேசுவோம். இப்போ உங்க குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கூட படிப்பு அப்படின்னும் போது ஒரு 8 மணி நேரம், நம்ம வீட்டில் வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணா கூட மீதி 6.5 மணி நேரம் வந்து அவங்க ஸ்கூல்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த ஸ்கூல் ஸ்பெண்டிங் அவர்ஸை வந்து குழந்தைங்க ரொம்ப அட்டென்டிவா இருந்தாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அட்டென்டிவா எப்படி இருப்பாங்க குழந்தைங்க வந்து, எந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கோ, எந்த விஷயத்துல அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த விஷயம் அவங்கள வந்து ரொம்ப ஆட்கொள்ளுதோ, அந்த மாதிரி இடத்துக்குள்ள தான் அவங்க வந்து அட்டென்டிவா இருப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். எப்படி போறது? நிறைய பெற்றோர்கள் வந்து நான் பார்த்துருக்கேன், மேக்ஸ் என் குழந்தைக்கு வரல, சயின்ஸ் என் குழந்தைக்கு வரல, இங்கிலீஷ் என் குழந்தைக்கு வரல, இப்படி சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன், எது வருது? அப்போ ஏதோ ஒன்று வருது இல்ல. உங்க குழந்தைங்க வந்து 5 சப்ஜெக்ட்லயுமே மக்கா இருக்காதுல்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன், மக்குன்றதை விட இப்போ ஒரு 50% மார்க் தான் எடுக்குது. உங்க குழந்தை வந்து 50% மார்க் தான் எடுக்குது எல்லாத்துலயுமே ஆவரேஜா. அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அது தேடணும்ல. இப்போ அப்ராக்சிமேட்டா சோசியல் சயின்ஸ் வச்சுக்கோங்க. சோசியல் சயின்ஸ்ல உங்க குழந்தை வந்து நல்ல மார்க் எடுக்குது. நல்ல மார்க்னு நான் சொல்றது வந்து 49 எடுக்குதுங்க, 50 கூட கிடையாது, 49.
ஆனால் அதுதான் ஹையஸ்ட் மார்க். உங்கள் 5 சப்ஜெக்டில் அந்த குழந்தை எடுத்தது ஹையஸ்ட் மார்க் அந்த 14. இப்போ உங்கள் குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸில் அதுதான் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்கள் அதை பற்றி எப்போவாது பேசியிருக்கீங்களா உங்கள் குழந்தைக்கு? அதில் கேம் ஆடிருக்கீங்களா? நம்மளுடைய பயிற்சி பட்டறையில் இங்கே தான் நம்ம கேம் ஆடுறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த குழந்தைக்கு அது வருது, ஆனால் எதனால் வருது, எப்படி வருது, அதுதான் ஓரளவுக்கு மேக்சிமமாக இருக்குது தெரியாது. நாம் அதை தெரியப்படுத்தணும். அந்த குழந்தைகிட்ட பாசிட்டிவாக பேசணும். இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வருது, என்ன காரணம், அந்த குழந்தைகிட்டே கேட்கணும். நார்மலாக ஒரு 4 காரணம் தான். குழந்தையோட இன்வால்மெண்ட், குழந்தைக்கு ஆர்வம் இருக்கலாம் அந்த சப்ஜெக்டில், குழந்தை வந்து புரியலாம், அந்த பாடம் வந்து நல்லா புரியலாம், அது சொல்லி கொடுக்குற டீச்சர் வந்து ரொம்ப நல்ல நல்லா வந்து புரிகிற மாதிரி அவங்க பாடம் எடுக்கலாம். இல்லை கடைசியாக அந்த ஸ்கூலோட சிஸ்டம் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப நல்லா. இப்போ இது 4 விஷயம் தான் இருக்குது. இப்போ இந்த 4 விஷயத்தில் நாம் வந்து இந்த குழந்தை வந்து ஏதோ ஒன்று சொல்லும், அதுவாக சொல்லும், எனக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு புரியுது, டீச்சர் நல்லா நடத்துகிறாங்க, இப்படி ஏதோ சொல்லும். நாம் அது வாயிலிருந்து அதை வர வைக்கணும். அந்த குழந்தையோட வாயிலிருந்து, சாரி அது இதுன்னு சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, நம்ம குழந்தைங்க தான். ஸோ அதனால் அந்த குழந்தைங்க வாயிலிருந்து நம்ம அதை வர வைக்கணும். நான் வந்து இந்த சப்ஜெக்டில் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது சோஷியல் சயின்ஸில் உங்கள் குழந்தை நல்லா இருக்கு. இப்போ இந்த சோஷியல் சயின்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க? சோஷியல் சயின்ஸ் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மேக்ஸில் நல்லா இருக்கணும், சயின்ஸில் நல்லா இருக்கணும், இங்கிலீஷில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் சயின்ஸ் பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? இப்போ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மெயின் எக்ஸாமில் 2000 மார்க், டோட்டல் மார்க் வந்து 2000. அதில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 900 மார்க்ஸ் சோஷியல் சயின்ஸில் படிக்கிறது மட்டும் கிடைக்கும். 900 மார்க்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. வேறு எந்த சப்ஜெக்ட்லையும் கிடைக்காது. சயின்ஸு மேக்ஸ் எதுலையுமே கிடைக்காது. சோஷியல் சயின்ஸ் 900 மார்க்ஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு வேல்யூ பேக்டு சப்ஜெக்ட் அது. உங்கள் குழந்தை வந்து அந்த சோஷியல் சயின்ஸில் நல்லா இருக்கானா அதை ப்ரமோட் பண்ணுங்க. அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, இப்படி இந்த அளவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் அது அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணி அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ண வைக்கணும். அந்த குழந்தை வந்து அதில் உண்மையிலேயே நமக்கு இது புரியுது, நமக்கு இது நல்லா இருக்குன்ற இன்வால்மெண்ட் வந்துடணும். இன்வால்மெண்ட் வந்ததுன்னா அந்த குழந்தை அந்த கிளாஸை பக்காவாக அட்டென்ட் பண்ணும். அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். பர்டிகுலராக டெய்லி வந்த அந்த சப்ஜெக்டில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சர் பேர் என்ன, அந்த டீச்சர் வந்து நல்லா நடத்துகிறாங்களா, அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட். நீ வேற எதுக்கும் போகக்கூடாது, தயவுசெய்து சொல்கிறேன். வேற எது பற்றி பெருசாக கேட்காதுங்க, கேளுங்க, பட் வேற எது பற்றி பெருசாக இது பர்டிகுலராக இதில் கேட்கு. என்ன மேஜிக் நடக்கும்னு கேட்குறீங்களா? அந்த மேஜிக் நடக்குங்க. அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் அந்த 49 மார்க்ல இருந்து 75 80 சாதாரணமாக போவோம். குழந்தை கூடவே மற்ற மார்க்ஸும் ஓடும், பால் பிடிச்ச மாதிரி. மேஜிக் கிடையாது, இது சைக்காலஜி, சயின்ஸ். இந்த விஷயத்தை பற்றி, இந்த ஒரு விஷயத்தை பற்றி பல இதில் வந்து நம்ம இந்த பயிற்சி பட்டியலில் நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் ஆர்வம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். இப்போ நல்லா கேட்டுங்க. இப்போ உங்கள் குழந்தை வந்து இந்த ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு அட்டென்டிவாக கிளாஸில் வந்து ரொம்ப அட்டென்டிவாக இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்கூல் முக்கியம் இல்லை, அந்த டீச்சர் முக்கியம் இல்லை, எப்படி இருந்தாலும் உங்கள் குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். இதை நாம் பயிற்சி பட்டறையில் சொல்லி கொடுக்குறோம். 3 நாள் 6 மணி நேரம் உங்கள் குழந்தையோட முன்னேற்றத்திற்காக எங்கள் கூட பேசுங்க, எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மேஜிக் அத்தனையும் உங்கள் குழந்தைக்கு நடக்கும். என்னோட நம்பர் 6385046468 63 850 46 46 8. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த பயிற்சி பட்டறை என்னைக்கு எங்கே இருக்குது, என்ன தேதியில் இருக்குது, என்ன டைமிங் நடக்குதுன்றதை பற்றி உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் வரும். இதுக்கு படிச்சிருக்கணும், படிக்காமல் இருக்கணும் அவசியமே கிடையாது. உங்கள் குழந்தைகிட்ட ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கணும். அறிவுனா பாட அறிவு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கே வந்து நீங்கள் என்ன இருக்க போறீங்கன்னா, ஒரு அப்பாவி பார்வையாளராக இருக்க போறீங்க, ஒரு இன்னசென்ட் ஆடியன்ஸ். இதுதான் கொடுக்க போறீங்க. உங்கள் குழந்தைய பர்ஃபார்மராக பார்க்க போறீங்க, உங்கள் குழந்தைய ப்ரெசென்டராக பார்க்க போறீங்க. உங்கள் குழந்தை, நான் என்ன சொல்கிறேன், யாரையோ தலைவனாக ஏற்றுக்கிட்ட மாநிலம் அது. யாரையோ தலைவனாக ஏற்றுக்கிட்டோம், யாரையோ அமைச்சராக இருக்கிறாங்க, யாரோ இருக்கிறாங்க. ஏன் உங்கள் குழந்தை ஒரு பெர்ஃபார்மர் இருக்கக்கூடாது? உங்கள் குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக இருங்க, அப்பாவி ஆடியன்ஸாக இருங்க. எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தெரியாத அப்பாவி ஆடியன்ஸாக இருங்க. உங்கள் குழந்தை பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள், உங்கள் குழந்தை பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மேஜிக் எல்லாமே நம்ம பயிற்சி பட்டறையில் சொல்லிக் கொடுக்குறோம். 6 மணி நேரம் 3 நாள் அட்டன் பண்ணுங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த மேஜிக் உங்கள் குழந்தை நடக்கும். நன்றி, வணக்கம்.